வணக்கம். இது உங்கள் இசைராஜா போலீஸ் அகாடமி கோயில்பட்டி. இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தமிழில் முக்கியமான தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். மயங்கொலி எழுத்துக்கள், அது தொடர்பான சொற்கள். இதிலிருந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அதிகமாக கேட்டிருக்காங்க. நம்ம சிலபஸ் டாப்பிக்குமே பார்த்தோம்னா இதில் அழகு 1ல் மயங்கொலி எழுத்துக்கள் நமக்கு வந்திருக்கு. இது ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 6th டேர்ம் 3, 8th ஓல்டு புக்கு, 11th 12th ஓல்டு தமிழ் புக்கில் மயங்கொலி எழுத்துக்கள் தொடர்பான வார்த்தைகள் கவர் ஆகுது. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விலை என்பது ஒரு பொருளின் மதிப்பை குறிக்குது. விலை என்பது விளைச்சல், உண்டாக்குதல். விலை என்பது விரும்பு என்ற பொருளில் வந்திருக்கு. இலை என்பது செடியின் இலை. இலை அப்படிங்கிறது மெலிந்து போதல். இலை நூல் இலை. ஏரி என்பது நீர்நிலையை குறிக்கக்கூடியது. ஏரி அப்படிங்கிறது மேலே ஏரிவா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஏரியை குறிக்கிறது. கூரை என்பது வீட்டின் கூரை. கூரை புடவையை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா இது 11th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது. அழகு என்பது பறவையின் மூக்கு. அழகு பெண்மயில். இந்த சிறப்புலகரம் வரும்போது கவின், வனப்பு, எழில் ஆகிய பொருளில் வந்திருக்கு. அலை என்பது கடல் அலை. அடுத்த அலை பார்த்தோம்னா புற்று என்ற பொருளில் வந்திருக்கு. அலை என்பது கூப்பிடுன்னு அர்த்தம். இலை என்பது மரம், செடி, கொடிகளுடைய இலையை குறிக்குது. இலை என்பது உடல் மெலிந்து போதல். இலை நூல் இலை. கலை என்பது கவின் கலை. கலை என்பது களைகளை நீக்குதல் அல்லது பயிர்கலை. கலை என்பது மூங்கிலை குறிக்கக்கூடியது. தலை என்பது நம்ம உடலில் உள்ள ஒரு உறுப்பு. அடுத்த தலை என்பது விலங்கு என்ற பொருளில் வந்திருக்கு. தலை என்பது தலைத்தல். வலி அப்படிங்கிறது வலிமை என்பதை குறிக்குது. இல்லைன்னா நமக்கு ஏதாவது காயம்பட்டோம்னா அந்த இடத்துல வலி இருக்கும்ல, அந்த வலியை குறிக்குது. அடுத்த வலி காற்று என்ற பொருளில் வந்திருக்கு. வலி என்பது பாதை. அரி என்பது திருமால், சிங்கம், காய்களே அரி என்ற பொருளில் வந்திருக்கு. அரி என்பது அறிந்து கொள்தல். அலரி என்பது அலரிப்பூ. அலரி அப்படிங்கிறது அழுது என்ற பொருளில் வந்திருக்கு. இரத்தல் அப்படிங்கிறது பிச்சை எடுத்தல். இரத்தல் என்பது சாதல். உறவு அப்படிங்கிறது வலிமை. அதே மாதிரி வலி என்பதற்குமே வலிமை அப்படிங்கிற பொருள் வரும். உறவு என்பது சுற்றம். உரை அப்படிங்கிறது சொல். உரை என்பது தலையணை உரையை குறிக்குது. எரி அப்படிங்கிறது தீ எரியும்ல, அதை சொல்கிறது. எரி அப்படிங்கிறது பந்தை எரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பொருளில் வந்திருக்கு. கறி என்பது யானை. இந்த கறி அப்படிங்கிறது காய்கறி, மிளகை குறிக்குது. குரங்கு என்பது ஒரு வானரம். குரங்கு அப்படிங்கிறது தொடை. கூரை கூரை நம்ம பார்த்தாச்சு. சீரிய அப்படிங்கிறது சிறந்த. சீரிய அப்படிங்கிறது சினந்த, அதாவது கோபம் கொள்வது, அந்த பொருளில் வந்திருக்கு. பறவை என்பது கடலை குறிக்கக்கூடியது. பறவை என்பது பறக்கக்கூடிய ஒரு உயிரினம். மறை என்பது மான் அல்லது தாமரையை குறிக்கக்கூடியது. மறை என்பது வேதம். அடுத்தபடியாக அனல் என்பது தாடி என்ற பொருளில் வந்திருக்கு. அனல் என்பது நெருப்பு. ஆனி அப்படிங்கிறது இரும்பாலான ஆணி. ஆணி என்பது தமிழ் மாதத்தில் ஒரு மாதம். ஊன் அப்படிங்கிறது உணவு. ரெண்டு சொல்லி இன் வந்தது அப்படின்னா அது இறைச்சியை குறிக்கக்கூடியது. கணம் அப்படிங்கிறது கூட்டம். கணம் அப்படிங்கிறது பாரம். பேன் அப்படிங்கிறது பேணி பாதுகாத்தல், காப்பாற்றுதல்னு சொல்லுவோம்ல, அந்த பேன். 2 சுழி வந்தது அப்படின்னா தலையில் வாழக்கூடிய பேன். மனம் என்பது நறுமணத்தை குறிக்கக்கூடியது. மனம் அப்படிங்கிறது உள்ளம் என்ற பொருளில் வந்திருக்கு. மனை என்பது உட்காரும் பலகை. மனை என்பது வீடு. மாண்பு மிகு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது பெருமை, அந்த பொருளில் வந்திருக்கு. மான் அப்படிங்கிறது ஒரு விலங்கினத்தை குறிக்கக்கூடியது. முன்னாள், முன்னாள் இது ரொம்ப முக்கியம். முன்னாள் அப்படிங்கிறது 3 நாளை குறிக்குது. முன்னாள் அப்படிங்கிறது முந்தைய நாள். தேநீர் அப்படிங்கிறது தேயிலை நீர். தேநீர் அப்படிங்கிறது தேன் போன்ற இனிய நீரை குறிக்குது. திணை அப்படிங்கிறது ஒரு தானிய வகை. திணை அப்படிங்கிறது ஒழுக்கம், நிலம், அந்த பொருளில் வந்திருக்கு. கணை என்பது குதிரை கணைக்கக்கூடியது குறிக்குது. இந்த கணை அப்படிங்கிறது அம்பை குறிக்கக்கூடியது. சரிங்களா? மரம், மரம் இது ரெண்டுமே வார்த்தையாகவே நமக்கு சொல்லியிருக்காங்க. மரம் மனிதருக்கு உரியது. மரம், மரம் அப்படிங்கிறது வீரத்தை குறிக்கக்கூடியது. அன்றேல் அவர் மரம். மரம் அப்படிங்கிறது மரம், செடி அப்படி சொல்லுவோம்ல, அந்த மரத்தை குறிக்குது. ஊன், ஊன் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. கல் மலையில் இருக்கக்கூடிய கல். பனையில் இருப்பது கல். அதே மாதிரி கல் அப்படிங்கிறது கற்றல் அப்படிங்கிற பொருள்லேயுமே வரும். பறவை, பறவை அப்படிங்கிறது கடலை குறிக்குது. பறவை அப்படிங்கிறது பறக்கக்கூடிய ஒரு உயிரினம். இரத்தல், இரத்தல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பரி,
பரி என்பது குதிரையை குறிக்கக்கூடியது. இந்த பரி அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்டருந்து பறித்து கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. அடுத்து கரி. கரி அப்படிங்கிறது அடுப்பில் கறி சமைப்போரும் உண்டு அப்படிங்கிறது பொருள் வேறுபாடு இருந்து பார்த்துக்கோங்க. அரி. அரி என்பது திருமாலை குறிக்கக்கூடியது. ரெண்டாவது அரி அறிந்து கொள்ளுதல். பனி என்பது குளிர்காலத்தில் பெய்யக்கூடிய பனி. இரண்டாவது பனி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா வேலையை குறிக்கக்கூடியது. களி. முதல் களி மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது. ரெண்டாவது களி அப்படிங்கிறது சனி என்ற பொருளில் வந்திருக்கு. விலை. விலை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒளி அப்படிங்கிறது சவுண்டை குறிக்குது. ஒளி அப்படிங்கிறது லைட்டை குறிக்குது. விழி. முதல் விழி அப்படிங்கிறது விழி வேற்றுமை பார்த்துருப்பீங்க. அழைப்பு. அழைப்பு அப்படிங்கிற பொருளில் வரக்கூடியது தான் விழி. இரண்டாவது விழி அப்படிங்கிறது கண்ணுடைய விழியை குறிக்குது. ஒரு. ஒரு அப்படிங்கிறது ₹1 ஓருறுப்பு கட்டணம். சரிங்களா? மனம். மனம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அலை. இலை. உலை. உலை புதுசாக பார்க்குறோம். உலை அப்படிங்கிறது உலை வைத்தல் அல்லது உலை களத்தை குறிக்கக்கூடியது. இந்த உலை அப்படிங்கிறது உழைப்பு. உழைப்பை குறிக்கக்கூடியது. மூன்றாவது உலை அப்படிங்கிறது பிடரிமயிர் அல்லது சேரை குறிக்கக்கூடியது. ஒளி. ஒளி. ரெண்டாவது ஒளி பாருங்கள், அவனை ஒழிச்சு கட்டிடு அப்படின்னு சொல்லுவாங்களா, அழித்து விடுதல் அல்லது தொலைத்து விடுதல் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. ஆறாவது பாருங்கள், கிளி என்பது பயம் அல்லது அச்சத்தை குறிக்கக்கூடியது. இரண்டாவது கிளி அப்படிங்கிறது துண்டா கிழித்தல் அல்லது கோடு கிழித்தல். அப்புறமா கிளி அப்படிங்கிறது ஒரு பறவை. எட்டாவது பாருங்கள், தாலி. தாலி அப்படிங்கிறது ஒரு சின்னமாக பார்க்குறோம். தாலி அப்படிங்கிறது குடம் அல்லது வாயகன்ற ஒரு பாத்திரத்தை குறிக்கக்கூடியது தாலி. மூன்றாவது தாலி அப்படிங்கிறது ஒரு வகை பனை அல்லது குழம்பு தாளித்தலை குறிக்கக்கூடியது. வலை அப்படிங்கிறது மீன்பிடி வலை. வலை அப்படிங்கிறது ஒரு வகை மரம் அல்லது சுரபுன்னை மரம் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. வலை அப்படிங்கிறது பொந்து, வளைதல், வளையல் அல்லது வளைவு அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. மூன்றாவது. அடுத்து 10வது வால். வால் அப்படிங்கிறது விலங்கின் வால் பகுதி அல்லது வெண்மை நிறத்தை குறிக்கக்கூடியது. வால் அப்படிங்கிறது உயிர் வால் அல்லது பிழைத்திரு. வால் என்பது வெட்டக்கூடிய கருவி அல்லது ஒளி பொருந்திய. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வாழை என்பது இளம் பெண்ணை குறிக்கக்கூடியது. இரண்டாவது சிறப்பு நகரம் வந்ததுன்னா அது மரத்தை குறிக்கக்கூடிய வாழை. மூன்றாவது வாழை என்பது ஒரு மீன் வகையை குறிக்கக்கூடியது. அடுத்து நகர வேறுபாடு. அரண் என்பது பாதுகாப்பு, மதில், கோட்டையை குறிக்கக்கூடியது. அரண் என்பது சிவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய். அன்னம் அப்படிங்கிறது ஒரு பறவை. ஆணி என்பது ஒரு இரும்பு துண்டு. அதே 2 சொல்லி வந்தபோது அது ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது. ஆணை என்பது கட்டளையிடுதல். ஆணை அப்படிங்கிறது யானை. உண்ணு அப்படின்னா சாப்பிடு. உண்ணு நினைத்தல். சரியா? ஊன் அப்படிங்கிறது உணவு. 2 சுழி நகரம் வரும்போது அது இறைச்சியை குறிக்கக்கூடியது. என்ன எண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, எண்ணி பார்க்க நினைத்தல். என்ன அப்படிங்கிறது கேள்விக்கு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கணை என்பது அம்பை குறிக்கக்கூடியது. 3 சுழி நகரம் வரும்போது அது அம்பை குறிக்குது. 2 சுழி நகரம் வரும்போது அது கணைத்தல் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. கணம் அப்படிங்கிறது நேரம். கணம் அப்படிங்கிறது ரொம்ப பாரமாக இருக்குது, கனமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த பொருளில் வந்திருக்கு. 11வது தனி அப்படின்னா அடங்கு அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. தனினா தனித்திருத்தல். துணி அப்படிங்கிறது சீலை. 12வதுல துணி 2 சுழி நகரம் வரும்போது துன்பம், கோபம், அச்சம் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. நான் அப்படிங்கிறது கயிறு அல்லது நாணத்தை குறிக்கக்கூடியது. நான் அப்படிங்கிறது நம்மளை குறிக்கக்கூடியது, இல்லைன்னா தன்மை இடப்பெயர். திண்மை 3 சுழி நகரம் வரும்போது வலிமையை குறிக்குது. திண்மை 2 சுழி வரும்போது அது தீமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. வன்மை அப்படிங்கிறது வழங்குதல், வளம். வன்மை அப்படிங்கிறது வலிமையை குறிக்கக்கூடியது. வன்முறை அப்படிங்கிறதையுமே 2 சுழி நகரம் குறிக்கும். சரிங்களா? அடுத்து 8th ஓல்டு புக்கில் உள்ள பயிற்சி வினாக்கள் இதெல்லாம். இதற்கான பதில் இந்த இருக்குது. பனி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 சுழி நகரம் வரும்போது அது வேலை. பனி அப்படிங்கிறது குளிர்காலத்தில் விழக்கூடிய பனியை குறிக்குது. களி அப்படிங்கிறது சனியை குறிக்குது. களி அப்படிங்கிறது மிகுதி என்ற பொருளில் வந்திருக்கு. களி என்பது மகிழ்வை குறிக்கக்கூடியது. வலி அப்படிங்கிறது காயம் ஏற்படக்கூடிய ஒரு வலி, இல்லைனா வலிமையை குறிக்கக்கூடியது. வலி என்பது காற்று. வலி அப்படிங்கிறது பாதை. விழி அப்படிங்கிறது கண் விழி. விழி அப்படிங்கிறது அழைத்தல். ஏரி, பறவை ஏற்கனவே பார்த்தாச்சு. மாறி அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடியது. மாறுபட்டு பேசுகிறது அது சொல்லுவோம்ல, வேறு மாதிரி பேசுகிறது, அது மாறி அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு.
கரை அப்படிங்கிறது ஆற்றின் ஓரமாக இருக்கக்கூடிய கரை. இந்த ரெண்டாவது கரை அப்படிங்கிறது அழுக்கை குறிக்கக்கூடியது. விளை என்பது ஒரு பொருளின் விலை, விலை என்பது விளைச்சலை குறிக்கக்கூடியது. மயங்கொலி எழுத்துகள், ஸ்கூல் புக்கில் உள்ள மயங்கொலி எழுத்துக்கள், அது தொடர்பான வார்த்தைகள் எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தாச்சு. நீங்கள் சிலபஸை பொறுத்தளவுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அப்புறமா எக்ஸ்ட்ரா சோர்சஸ் படிங்க. நிச்சயமாக இந்த வருஷம் கிளியர் பண்ணிடலாம். நன்றி.